ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. சுவாதிஷ்டான சக்கரங்கள் குறித்து ஸ்ரீ கால பைரவர் வழங்கிய அதி உன்னத அருளுரை. காலத்தின் அதிபதியாய் மலர்ந்து இத்தருணத்தில் பாதாள லோகம் நோக்கியே பயணித்து ஒளியினை உமிழ்கின்ற ஸ்ரீ கால பைரவரின் ஆசிகள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். காலத்தின் ஓர் அங்கமே கலியுகம் என்பதாகும். காலத்தின் மற்றுமோர் அங்கமே சத்தியயுகம் என்பதாகும். இருவேறு கால அங்கங்களுக்கும் இடைப்பட்ட காலம் என்பது மாய நிலைகளில் மூழ்கியே நிலைத்திருக்கும். அத்தகையதோர் தருணத்தில் யாம் பைரவ நடனம் புரிவதனை விடுத்து ஒளியாய் மலர்ந்தே இயங்குகின்றோம். சத்தியயுக வாசிகளாய் மலர்ந்திட்ட மானுடர்களின் தேகங்களில் பிரவேசித்த யாம் சுவாதிஷ்டான சக்கரத்திற்கான ஆற்றல்களை பொழிகின்றோம். ஏனெனில் சுவாதிஷ்டானம் என்பதே இருவேறு கால அங்கங்களுக்கும் இடைப்பட்டு நிலைக்கின்றது. சத்தியயுகத்திற்கும் கலியுகத்திற்கும் இடைப்பட்ட ஓர் காலம் என்பது எந்த ஒரு அங்கத்திலும் இணையாது. இருள் என்பது அதிகரிக்கும். அதன் பொருட்டே ஒளியினை உமிழவும் முற்படுகின்றோம். சுவாதிஷ்டான சக்கரத்தினை தூய்மையுறுத்திட யாம் எமது ஆற்றல்களை பொழிந்திடுவோம். கால பைரவர் எனும் நாமம் ஏற்ற யாம் காலம் எனும் ரூபத்திலும் பைரவர் எனும் ஆற்றலினாலும் இயங்கிடுவோம். ஆன்மாவாகிய சிவ ஆற்றல்கள் உருவாக்கிய ஓர் உன்னத ஆன்மத்துகளாக செயல்புரிகின்ற யாம் உயிராற்றலை பாதுகாக்கும் காவலனாவோம். பைரவர் எனும் வடிவம் கொண்ட விலங்கினமானது காவல் காப்பதில் வல்லமை பெற்றது. காலம் எனும் அங்கமாகி உயிர் இயங்கிடவும் யாம் பைரவராய் உதவினோம். உயிர் சக்தியானது 64 ஆற்றல்களாய் பிரிந்து செயல்புரிகின்றது. முதன்மையாக 108 உயிர் துளிகளை உள்ளடக்கிய ஓர் சக்தியினையே ஆன்மா படைக்கின்றது. ஒவ்வொரு உயிரும் தனது 44 துளி ஆற்றல்களை ஆன்மாவினிடமே செலுத்தி சேமித்திடும். பின்னர் 64 ஆற்றல்களையே தேகத்தினில் செலுத்திடும். பிந்து எனும் மூலப்புள்ளியாக உருமாறுவது ஒரு ஆற்றல் எனில் அதன் பரவிய ஆற்றலாக 12 ஆற்றல்கள் மலர்கின்றன. தான் ஏற்கும் 64 துளிகளும் பிந்துவாகவும் உயிர்கூடாகவும் உருமாறிய பின்னர் எஞ்சியுள்ள 51 துளி உயிர் ஆற்றல்களையும் பிளவுறச் செய்திடுவோம். 51 துளி உயிர் சக்தி என்பது ஒவ்வொன்றும் 2 கூறுகளாக பிளவுறும். 51 தனித்த சக்திகள் ஒவ்வொன்றும் தனித்தே பிளவுறுவதினால் மீண்டும் ஓர் 51 சக்தி ஆற்றல்கள் உருவாகும். ஒவ்வொரு உயிர் துளியும் சரிசமமாய் 2 கூறுகளாக பிளவுறுவதினால் ஒரு பிரிவு ஆற்றலான 51 சக்தி துளிகளும் சிரசினில் இருத்தப்படும். மற்றுமோர் பிரிவு ஆற்றலான 51 சக்திகளும் உடலில் உள்ள சக்கரங்களில் பிரதிஷ்டை புரியப்படும். ஓர் மானுட உடல் என்பது சிரசினில் ஆக்ஞை எனும் சக்கரத்தினை ஏற்கும். சிரசு கடந்த நிலையில் சகசிராரா எனும் சக்கரத்தினை ஏற்கும். உடல் பகுதியிலோ 5 சக்கரங்களை ஏற்கும்.
விஷுக்தி முதல் மூலாதாரம் வரை உள்ள 5 சக்கரங்களும் வெவ்வேறு சக்கரங்களின் ஆற்றல் கலப்புகளை ஏற்பதினால் 875 சக்கர ஆற்றல்கள் கழுத்துப் பகுதியின் கீழ் உள்ள தேகத்தில் உருவாகின்றது. கால பைரவர் எனும் ஆற்றலானது ஆன்ம ஒளியான காந்த சக்தியினால் நிறைந்த ஓர் எரிபொருளாகும். ஒளியாய் விளங்கும் உயிர் சக்தி எனும் எரிபொருளினை மூடி மறைத்து பாதுகாக்கும் ஓர் இரும்பு கவசம் போன்று விளங்குவதினால் கால பைரவராகிய யாம் இருள் சூழ்ந்த கருமை நிறம் கொண்டவராக சித்தரிக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு மானுட தேகத்திலும் விஷுக்தி முதல் மூலாதாரம் வரை உள்ள 875 உட்சக்கர ஆற்றல்களில் யாம் 51 உயிர் சக்திகளையும் சேமித்துள்ளோம். உங்களது தேகத்தினில் 51 உயிர் துளிகளை பாதுகாத்து வரும் காலபைரவராகிய யாம் அவற்றினை எந்த சக்கரத்தினில் இருத்தி பாதுகாத்துள்ளோம் என்பதனை உணர்வதற்கே ஸ்ரீ அகத்தியரோடு இணைந்து ஒவ்வொருவரது தேகத்திலும் ஒளியினை உமிழும் ஆற்றலாய் பயணிக்கின்றோம். ஓர் உன்னத உயிர் சக்தியான எரிபொருளானது உங்களது தேகத்தில் 51 இடங்களில் 5 சக்கரங்களை ஆதாரமாக ஏற்று பொருத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரது தேகத்திலும் இவை மாறுபடும். உடலில் உள்ள 875 சக்கரங்களில் 51 சக்கரங்களில் உயிர் சக்தியின் அபரிமிதமான ஆற்றல்கள் சேமிப்புற்றுள்ளன. கால பைரவராகிய யாம் ஒவ்வொரு பருவ கால வளர்ச்சியிலும் உங்களது தேகத்தில் காலத்தின் அங்கமாகவே பயணித்து உயிர் ஆற்றல்களை சேமித்து பின் அவற்றை பைரவர் எனும் ரூபம் ஏற்று காத்தும் செயல் புரிகின்றோம். உன்னதமான பற்பல செயல்பாடுகள் உங்களது தேகத்தினில் நிகழ்வதனை உணர வேண்டும். பைரவர் எனும் விலங்கானது காவல் காக்கும் திறன் பெற்றது. அதன் பொருட்டே எமது நாமமும் பைரவர் என்றே உருவாக்கப்பட்டுள்ளது. காலத்தின் ஒவ்வொரு அங்கமும் சக்தியின் ஆற்றல்களால் மாத்திரமே உருவாகின்றது மற்றும் இயங்குகின்றது. மனிதர்கள் நாழிகைகள், நாள், வாரம், மாதம், வருடம் போன்ற பல கால அங்கங்களை பிரயோகம் காண்கின்றனர். இவை யாவும் இயக்கத்தின் வெளிப்பாடுகளே. எனில் காலம் என்பதே சக்தி எனும் எரிபொருளின் இயக்கமாகும் என்பதனையும் உணரக்கடவது. ஆதிபராசக்தியாகிய சக்தி நிலைகள் ஒடுங்குவதினால் காலமும் ஒடுங்குகின்றது. எனில் உயிரின் இயக்கங்களும் மெல்ல மெல்ல குன்றிவிடும். ஆன்ம இயக்கம் பெருகிடும். ஒவ்வொரு தேகத்திலும் பாதுகாக்கப்பட்டு வருகின்ற 51 அபூர்வ உயிர் சக்தி எனும் அதி உன்னத பிராண காற்றின் ஆகாய மூலக்கூறுகள் யாவும் இத்தருணத்தில் உடற் சக்கரங்களை சீரமைக்கவே பயன்படுகின்றது என்பதனை அனைவரும் உணருங்கள். யாம் ஒளி காட்டுவதன் மூலம் உங்களது தேகத்தினில் உள்ள 51 உயர்ந்த சக்தி வாய்ந்த ஆகாய மூலக்கூறுகள் யாவும் வெளிப்பட்டு தேக சீரமைப்பிற்கும் சக்கரங்களின் துல்லியமான இயக்கத்திற்கும் பயனுறுத்தப்படுகின்றன. எஞ்சிய உயிர் சக்தி ஆற்றல்கள் எனப்படும் அதி உன்னத ஆகாய மூலக்கூறுகள் யாவும் மூலாதாரத்தினில் ஒன்று திரட்டப்பட்டு சிவ நாடியாகிய
சூட்சம சுழுமுனை நாடியின் மூலம் ஆக்ஞை எனும் உயிரின் இருப்பிடத்திற்கு கடத்தப்பட்டு இறுதியில் சிரசினை கடந்து சகசிராராவோடு ஒன்று கலந்துவிடும். இதன் மூலம் ஆன்மாவின் காந்த சக்தியானது உடலில் பரவி வெற்றிடங்களை நிறைக்கத் துவங்கும். எனில் முதன்மையாக உடற்சக்கரங்களின் தூய்மையுறுத்தும் பயிற்சிகளை ஏற்போர் யாவரும் கவனமுடன் பயிலக் கடவது. கால பைரவராகிய யாம் உடலில் உள்ள 51 சக்தி பீடங்கள் எனப்படும் உன்னத ஆகாய மூலக்கூறுகளை சேமித்து பாதுகாக்கின்றோம் எனில் அறிவது யாது? விஞ்ஞான பூர்வ விளக்கங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். கருமை நிறம் கொண்ட இரும்பு சக்தி எனப்படும் ஆற்றல்களை பைரவர் என்றுமே அறிந்திடலாம். குருதியில் கலப்புற்றுள்ள அதி உன்னத ஆகாய மூலக்கூறுகள் எனப்படும் பிராண சக்தியினை குருதியோடு கலப்புறும் இரும்பு சக்தி எனப்படும் ஆற்றலே பாதுகாக்கின்றது. உடலில் ஓர் பிணி என்பது உருவானால் இரும்பு சக்தியாகிய யாமே அதன் உயர் பிராண சக்தியினை ஈர்த்து பிணியுற்ற அங்கங்களுக்கு அருளிடுவோம். To be precise, the human body has intellectual and authoritative energy centers which are known as transformers. The 51 energy centers are the 51 transformers which are situated in the various minute chakras. Kala Bhairavar means the transmitter which converts the energy and carries all over the body. Human body has immense treasures. Utilization of the treasures boost up the activities of inner body parts. The direct meaning of Bhairavar is the hemoglobin energy collaborated in the blood vessels. I, Kala Bhairavar, act as a hemoglobin protein particles throughout your body. In order to help the body functioning, the resistance system and the energy transformation, I act as a transmitter. Why do people worship Kala Bhairavar? To get the energy from the soul particles and to extend their life force energy, people do worship me. The 8th day from the full moon day and the no moon day are considered as the holy day to worship me. Why? வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிறை அஷ்டமி தினங்களில் யாம் அனைவராலும் பூஜிக்கப்படுவதன் நோக்கத்தினை உணர வேண்டும். வளர்கின்ற சந்திரனும் தேய்கின்ற சந்திரனும் தங்களது 8வது தினமதிலே சூரியனிடமிருந்து பெற்று இப்பூமிக்கு செலுத்துகின்ற ஒளியில் அதீதமான ஹீமோகுளோபின் எனப்படும் ஆற்றல்களை உள்ளடக்கிய இரும்பு சக்தி என்பது அதீதமாய் கலப்புற்று வெளிப்படுவதனை உணரலாம். அன்றைய தினம் முழுவதும் இப்பூமியில் அளவு கடந்த இரும்பு ஆற்றல் பெருகுவதினால் உடற்கழிவுகள் நீங்கி தூய்மையுறும். மேலும் உயிர் சக்தியினை பாதுகாக்கும் இரும்பு சக்தி நிறைந்த பைரவ ஆற்றல்கள் துல்லியமாய் இயங்க முற்படும். பல்வேறு தாத்பரியங்களை மானுடர்கள் தீர்க்கமாய் உணர வேண்டும். உடற்சக்கரங்களை தூய்மையுறுத்தும் தியான பயிற்சிகளை ஏற்போர் யாவரும் ஓர்
அதி உன்னத சத்தியத்தினை உணர்ந்திடுங்கள். ஆன்ம ஆற்றல்களான சிவ ஆற்றல்களை மிகவும் உயரிய ஆகாய மூலக்கூறுகளாக ஏற்று உயிர் சக்தியானது தனது வெப்ப ஆற்றலை கலப்புறச் செய்து பாதுகாக்கின்றது. அவற்றை புறத்திலிருந்து யாம் கருமை நிறம் கொண்டு மறைத்தாண்டு பாதுகாக்கின்றோம். இத்தருணத்தில் சுவாதிஷ்டான சக்கரத்தினை தூய்மையுறுத்திட யாமே ஆற்றல்களை பொழிந்திடுவோம் என்றே உணர்த்தப்பட்டுள்ள நிலையில் அறிவது யாது? சுவாதிஷ்டான சக்கரம் என்பது முதுகு எலும்புகளின் துவக்கத்தில் உறுதியாய் பணியாற்றுகின்றது. மூலாதாரம் என்பது முதுகெலும்பின் எல்லை புள்ளியாகும். அதன் மேற்புறம் பூரண இயக்கத்தினை துவங்கும் பகுதியே சுவாதிஷ்டானம் என்றும் அறியப்படுகின்றது. ஒரு மனிதனின் அனைத்து வித தேவைகளும் சுவாதிஷ்டான சக்கரங்களில் பதியப்படுகின்றது. அவற்றை நிறைவேற்றுவதற்கு உரித்தான உயிர் சக்தியும் ஆங்கே பதியப்பெறும் என்றுணர்க. எனில் அறிய வேண்டிய ஓர் அதி நுட்பம் வாய்ந்த சத்தியம் என்பது உடலில் உள்ள ஒவ்வொரு சக்கரங்களிலும் சுவாதிஷ்டான சக்கரம் என்பது கலப்புற்றிருக்கும். அவை மாத்திரமே உயிர் சக்தியினை சேமிக்கும் வல்லமையும் பெற்றிருக்கும். அநாகத சக்கரத்தோடு கலப்புறும் சுவாதிஷ்டான சக்கரத்திலும் உயிராற்றல்கள் சேமிக்கப்படும். மூலாதாரத்தோடு கலப்புறும் சுவாதிஷ்டான சக்கரத்திலும் உயிராற்றல்கள் சேமிக்கப்படும். உடலின் 51 சக்தி பீடங்கள் என்பது உடலிலுள்ள 875 சக்கரங்களில் கலப்புற்றிருக்கும் சுவாதிஷ்டான சக்கர ஆற்றல்களில் மாத்திரமே அமைக்கப்பெற்றிருக்கும் என்றுணர்க. சுவாதிஷ்டானம் என்பது சுவாதீனமான அஷ்டான ஆற்றலாகும். சுவாதீனம் என்பது இயற்கையான எனும் பொருளினை அருளிட, அஷ்டானம் என்பது இருப்பிடம் எனும் பொருளினை அருள்கின்றது. எனில் இயற்கையின் இருப்பிடமே சுவாதிஷ்டான சக்கரமாகும். இயற்கை என்பதே உயிர் சக்தி என்பதாகும். உயிர் சக்தியே ஆதிசக்தியும் ஆகும். சக்தி பீடங்கள் யாவும் இயற்கையின் இருப்பிடமான சுவாதிஷ்டான சக்கரத்தினில் சேமிக்கப்பட்டு எம்மால் பாதுகாக்கப்படுகின்றது. எந்த ஒரு சக்கரத்தோடும் சுவாதிஷ்டான சக்கரங்கள் கலப்புறும் எனும் காரணத்தினால் யாம் சுவாதிஷ்டான சக்கரங்களை தூய்மையுறுத்திட எமது ஆற்றல்களை வழங்குவதாக வாக்கு நல்கி உள்ளோம். தொடர்கின்ற 7 தினங்களுக்கும் அனுதினமும் 7 முறை பயிற்சிகளை ஏற்பதினால் 49 சக்தி பீட ஆற்றல்களையும் யாம் தூய்மையுறுத்திடுவோம். உடலில் கழிவுகள் நீங்கிய பின்னரே உயிராற்றல்கள் வெளிப்படவும் இயலும். எனில் முதன்மையாக கழிவுகளை நீக்கிட முனையுங்கள். ஒற்றைக்கால் தவம் எனப்படும் விருக்ஷாசனம் அதி உன்னத பலனை அருளிடும். முழு கவனமும் குவிக்கப்படுவதினால் தேவையற்ற ஆசைகளும் பற்றுகளும் உதிர்கின்றன. மனம் ஒருநிலைப்படும். உண்மையில் அற்புதமான 51 சக்தி பீட ஆற்றல்களும் உங்களது உடலில் பூரணமாக கலப்புற்றால் உயிரும் ஆன்மாவும் கலப்புற்று உன்னத நிலைகளை அடையும். அதற்கான முதன்மை செயல்களே தேக பயிற்சிகள் மற்றும் தியான பயிற்சிகள் என்பவை ஆகும். கால பைரவராகிய எமையே ஒருமுகமாய் துதித்து பயிற்சிகளை ஏற்றிடுங்கள். யாம் கழிவுகளை நீக்கியே அருளிடுவோம். குருதியினை தூய்மையுறச் செய்திடுவோம். இறைவனை அடையும் ஆசைகளும் தேவைகளும் மாத்திரமே பெருகிட காணலாம். உணர்ந்து
செயலாற்றிட உன்னதங்கள் விளைந்திடும். பரிபூரண ஆசிகள்.